ஆமென். அருமையான இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் டே. அல்லேலூயா. என்ன டே அது? நீங்கள் யோசிக்கிறீங்க, என்னடா இண்டிபெண்டன்ட் டேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. தமிழில் என்னது? சுதந்திர தினம். சுதந்திர தினம் என்றால் என்ன? ஒரு மக்கள் இன்னொரு மக்களுக்குள்ள அடிமைப்பட்டு அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, அவருடைய செய்கைகள், அவருடைய வழிநடத்தலுக்குள்ள அகப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்காக எழும்பி அவர்களை விடுதலை செய்யும்படியாய் தங்களுடைய ஜீவனை கொடுத்து சிறையில் இருந்து பாடுபட்டு அவர்கள் மேல் வைத்த அன்பினால என்ன சகலதையும் செய்து முடித்து ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிற ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவர்கள் செய்த அந்த தியாகத்தில் அந்த இண்டிபெண்டன்ட் டே என்று நான் கொண்டாடுறேன். அல்லேலூயா. இதுதான் சிலுவையில் ஆண்டவர் நமக்காக செய்தார். அல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 27வது அதிகாரம் 26 இருந்து 38 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். 26, 38 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போற்றவர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போற்றவர்களின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனிய ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பராமரிப்பு பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் பண்ணும் கொல்கத்தா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காணியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதா இருந்தார். அவர் சிலுவையில் அடைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என்னுடைய பேரில் சீட்டு போட்டவர்கள் என்று தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை கால் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அன்றையும் அவர் அடைந்த ஆக்கினையின் மாநிலத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவையில் தொங்கல்ல, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்ளர் என்று எழுதியிருக்கு. இன்னும் ஒரு வேத பகுதியில் 2 பேர் என்று எழுதியிருக்கு. இன்னொரு பகுதியில் குற்றவாளிகள் என்று எழுதியிருக்கு. அப்போ அவர்கள் அந்த சிலுவையில் இயேசுவையும் அவர்களையும் பார்த்த விதம். அல்லேலூயா. ஆமாம், எப்படி அவர்களை பார்த்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களை சுமக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தபடியினால நாங்கள் சுமக்க வேண்டிய எல்லாவற்றையும் என்ன நடந்ததா அங்களுக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாள். நாங்கள் துக்கமான பாட்டுகளை தான் பாடுவோம், என்ன? ஆனால் உண்மையில் என்ன பாட்டு பாடணும்? சந்தோஷமான பாட்டு. ஏன்னா எங்களுக்கு சகலத்தையும் ஒருவர் செய்து முடித்து விட்டார். ஒருவர் எங்களுக்கு சிறைக்கு போயிருக்கிறார். ஒருவர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ நாம் என்ன செய்யறோம்? விடுதலை செய்யப்பட்டார். அப்போ ஒரு 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 இண்டிபெண்டன்ட் ஒரு சுதந்திர தினத்துக்கு நாங்கள் போகும்பொழுது மகிழ்ச்சியோடு போய் ஒரு கொடியை பிடிச்சு நல்ல உடுப்புகளை உடுத்துக்கொண்டு நல்ல சாப்பாடுகளை கொடுத்து நாங்கள் ஏன் அதை செய்கிறோம் என்றால் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லேலூயா. ஆனால் அந்த 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 ஒரு தேசத்துக்காக பாடுபட்டவர்கள் அந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களுக்கு மட்டும்தான் அது பலன் கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது நித்தியமாகும். அநேகருக்கு நித்திய ஜீவன் என்னன்னு தெரியாது.
அநேகருக்கு பரலோகம்னா என்னன்னு தெரியாது. பரலோகம்னா நாங்கள் சில காரியங்களை மனதில் வைத்திருக்கிறோம். பரலோகம் உண்மையிலேயே எங்களுக்கு எப்படி இருக்குமென்னு தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறார், அது எப்படி இருக்குமென்னு தெரியாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனும் பரலோகமும் இருக்குது. அல்லேலூயா. ஆகவே நாம் இன்றைக்கு மகிழ்ந்து கழிவுறும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அவர் 7 வார்த்தைகளை பேசினார். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் அந்த 7 வார்த்தைகளை எடுத்து 7 பேர் தியானிக்கிறோம். 7 பேர் நமக்கு விருப்பமானபடி அதை தியானிக்கிறோம். ஆனால் இந்த 7 வார்த்தைகளும் எங்களால் வியாக்கியானம் செய்ய முடியாது. அல்லேலூயா. உண்மைதான். அது அவரால் மட்டும்தான் வியாக்கியானம் செய்ய முடியும். என்ன சொன்னார்? முதலாவது, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறது என்று தெரியாமல் செய்கிறார்கள். லூக்கா 23:34 அவர் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும். அடுத்தது இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். யாருக்கு சொன்னார்? ஒரு கள்ளனுக்கு. லூக்கா 23:43 வாசிக்கிறோம். அடுத்தது நாங்கள் வாசிக்கிறோம், ஸ்திரீயே அதே உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். யோவான் 19:26-27 வாசிக்கிறோம். ஸ்திரீயே, அப்ப தன்னுடைய தாயை பார்த்து ஆண்டவர் ஸ்திரீயே என்றார். தன்னை பெற்று வளர்த்த ஒரு தாயை பார்த்து ஸ்திரீயே என்று அழைக்கிறார். என்ன கண்டால், ஆண்டவர் இந்த உலகத்தில் வருவதற்கு அன்னை மரியாவோட பாத்திரமாக இருந்தால் அவருடைய மரணத்துக்கு பின்பு அவருக்கும் அன்னை மரியாளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த கள்ளன் அந்த சிலுவையில் நிற்கும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறும்படி இயேசுவிடத்தில் கேட்டார். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் கேட்ட பொழுது இயேசு சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரலோகத்தில் எல்லாம் பரதேசில் இருப்பாய். பரதேசில் என்றால் இங்கிலீஷில் பரடைஸ். பரடைஸ் என்பது ராணியை நாங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய பலஸ் இருக்குது, அதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அங்கே போய் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சகல அதிகாரத்தையும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணுமாம்? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கும் அநேக இளம் சமுதாயத்துக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். அல்லேலூயா. அதான் உண்மை. வார்த்தை மாமிசமானது. இப்போ நான் பேசுகிற வார்த்தை மாமிசமாகாது, ஆனால் தேவன் மாமிசமானார். அல்லேலூயா. அடுத்தது தாகமாய் இருக்கிறேன். இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், 4 நதிகளை உண்டாக்கின தேவன் என்ன சொல்றாங்க? ஐப்பிராத்து நதி பெரிய நதி. அந்த நதியை உண்டாக்கின தேவனுக்கு தண்ணீர் கிடைக்காது. அப்போ சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அவர் என்ன செய்தாங்களா? தண்ணியே கொடுக்காமல் நாம வறட்சி பண்ணினாங்க. எங்கே கொடுத்தாங்க? காடியை கொடுத்தாங்க. அவர் எல்லாத்தையும் முடிந்தது, என்னுடைய ஆவியை உடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் என்ன? இந்த உலகத்தில் நான் என்னென்ன செய்யணுமோ, மனுக்குலத்துக்காக எதையெல்லாம் நான் செய்யணுமோ அதையெல்லாம் நான் சிலுவையில் செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. நான் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவேன். நான் கண்டேனும் அன்பை கல்வாரியில், நான் கேட்டேனும் குரலை கொல்கதாவில், நான் கண்டேனும் அன்பை கல்வாரியில், நான் கேட்டேனும் குரலை கொல்கதாவில். ஆண்டவரே, நன்மையான நாளிலே உம்முடைய அன்பை நான் கல்வாரியிலும் உம்முடைய குரலை கொல்கதாவிலும் நான் கேட்டேன். ஆண்டவரே, நன்மையான நாளில் எங்களுக்காக, எங்கள் பாடுகளுக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக சகலதையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்ததென்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறல்களுக்காக ஆண்டவரே நீர் சுமந்த அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது
நாங்கள் ஆண்டவரே விடுதலை செய்யப்பட்டவர்களாய், பாவங்கள் நீக்கப்பட்டவர்களாய், சாபங்கள் நீக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு திருச்சபையாக இந்த இடத்துல வந்து நாங்கள் உண்மை நினைவு கூறுகிறோம் ஐயா. எங்களுக்காக இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மரித்திருக்கலாம், எங்களுக்காக எத்தனையோ பேர் போராடி இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய போராட்டங்களை காட்டிலும் நீர் போராடி நீர் மரித்தது எங்களுக்கு அது நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது என்று இந்த நாளில் நாங்கள் நினைவு கூற நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பரபாசை விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அடையும். அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அடியும் என்ற பொழுது பரபாஸ் என்பவன் ஒரு கள்ளன். ஆரவன் அந்த நாட்களில் சிலுவையை சிறையில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்யணுமா, அதான் சட்டம். கேள்விப்பட்டீங்கள் தெரியாது. அந்த காலங்களில் ரோமருடைய ஆட்சியில் ஒருவன் தவறு செய்தால் அவன் சிறைக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுக்கு மரம் கொடுக்கப்படும், அவனே தனக்கு சிலுவை செய்வான். விளங்குது? செய்துதான் கொண்டு வந்து அந்த மரத்தில் அவன் தொங்குவான். ஆனால் இயேசு அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை என்றால் இயேசு பாவம் செய்யவில்லை, அக்கிரமம் செய்யவில்லை. அல்லேலூயா. அதனால அவர் தனக்கு சிலுவை செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. சிலுவை செய்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் விடுதலை செய்து அவனுக்காகவும் அவர் சிலுவையிலே மறித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் கேட்பாங்க, 2026 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு. 2026 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த பரம்பரை தான் நாங்கள். அல்லேலூயா. யார் நாங்கள்? எங்களோட பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் எல்லாம் இருக்கிறோம் பரம்பரையா. அதுலேயே ஒரு ஆள் அங்கே பார்த்து கொண்டு இருப்பார். இப்போ என்னுடைய அப்பாவுக்கு பேர் சின்னத்துறைன்னா சின்னத்துறைன்ற அப்பாவுக்கு அப்பாண்ட அப்பாவுக்கு அந்த அப்பாவுக்கு ஒருத்தர் அங்கே இருந்திருப்பான். கண்டிப்பாக அந்த கூட்டத்தோடு இருந்திருப்பான். அந்த பரம்பரையெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் அப்போ நாங்கள் என்ன செய்யறோமா, இன்றைக்கு அதை அறிந்து கொண்டு தெளிவுள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்குறோம். அப்போ நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு அவரை நோக்கி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு அடையாளம் தான் இன்றைக்கு என்னவாம், சிலுவை. அப்போ கொல்கதா மலையம் எங்களுக்கு தெரியாது, சிலுவை எப்படி இருக்குமென்னு தெரியாது. ஆனால் நாங்கள் தியானிக்கும் பொழுது நினைக்கும் பொழுது என்னவாம் நடக்கிறது, எங்களுக்கு அது விடுதலையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுறது ஆண்டவருக்கு 2-3 காரியம் செய்தாங்க. ஆண்டவருக்கு ஒரு முள்முடியை பின்னி அதை அடித்தாங்க. அந்த முள்முடியில் பேர், அந்த முள்ளுக்கு பேர் வினாக்கிறிஸ்தி. என்னவா? வினாக்கிறிஸ்தி என்ற முள். அது ஆணி மாதிரி இருக்குமா. அதை வைக்கும் பொழுதாம் அது என்ன செய்யலாம், அமர்த்தி பார்த்தா போகாது. அப்போ கோலால் அடிக்கும் பொழுது அது கண்கள் வழியாக வருதான். இது என்னத்தை குறிக்குது என்றால், அன்றைய குற்றவாளிகளுக்கு அப்படி செய்தால் எப்படி இருக்கும், அதே போல ஆண்டவர் என்ன செய்யறாங்க, வாரத்தினால அடித்தாங்க. வியாழக்கிழமை நாங்கள் என்னத்தை தியானித்தோம், ஆண்டவர் எங்களுக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். என்ன உடன்படிக்கை? நான் என்னுடைய மாமிசத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் உங்களுக்கு உணவாக பானமாக கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், எனக்கு இது வருகிறது, இதில் இருந்து புறப்படுகிற நன்மைகள் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். அவர் உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை என்றால், என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், கடைசி நாள் அவன் எடுப்பேன். அப்போ உடன்படிக்கை செய்கிறார். செய்ததை அடுத்த நாள் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். அதே போல இன்றைக்கு அவர் என்ன சொன்னார், என்னை நோக்கி பார்க்கிறவனுக்கு, என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் என்ன செய்வேன், நான் விடுதலை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு வஸ்திரம் கொடுத்துருந்தார். அந்த வஸ்திரத்தை எடுத்து சீட்டு போட்டாங்க. என்ன செய்தாங்களாம், சீட்டு போட்டாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கு வாசித்த 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா எழுதிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் என்பது அன்றைக்கு திடீரென்று நடந்ததல்ல, அது நியமிக்கப்பட்டது. என்னவா? அவன் நியமிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த நியமிக்கப்பட்ட சம்பவம் ஒவ்வொரு மனிதர்களுக்காண்டியும் அது நியமிக்கப்பட்டது. அதான் சொல்ல, அவருடைய தழும்புகளாலே
நமக்கு வர வேண்டிய ஆக்கினை. அப்ப நமக்கு வர வேண்டிய ஆக்கினையும் அவருடைய தழும்புகளும் எங்களுக்கு என்ன செய்தால் விடுதலையையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கணும். அதான் சொன்ன இண்டிபெண்டன்ட் டேயில் எத்தனையோ பேர் சிறையில் இருந்திருப்பாங்க வருஷக்கணக்காக. தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்து தங்களுடைய இளம பருவத்தை அர்ப்பணம் செய்து எத்தனையோ பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் சொல்ல தேவை. எத்தனையோ பேர் அந்த சிறைக்குள்ளே இருந்தால் கிராஜுவேட் பண்ணிக்கிறாங்க. சிறைக்குள்ளே கொண்டு போய் போட்டோன்னே அவங்களுக்கு படிப்புக்கு இடம் இல்லை, சுதந்திரம் இல்லை. ஆனால் அவங்க தங்களுடைய வாழ்க்கை அந்த படிப்பில் கிராஜுவேட் பண்ணி அங்கே இருந்து புத்தகங்கள் எழுதி தங்களுக்கு நடந்த தீமைகள் கஷ்டங்கள் எல்லாம் எழுதும் பொழுது அதை நாம் வாசிக்கும் பொழுது என்னத்தை அறிகிறோம் என்றால், நமக்காண்டி, யாருக்காண்டி? நாம் விடுதலை செய்யப்பட வேண்டும். நாம் ஒரு கலாச்சாரத்துக்கு, நாம் ஒரு பண்பாட்டுக்கு சிக்கி தவிக்கிறோம், நாம் ஒரு மொழிக்குள்ள தவிக்கிறோம். ஒரு ராஜா அதிகாரி எங்களை சித்திரவதை பண்ணுறார். அந்த சித்திரவதையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக அவர் அந்த சிறைக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எழுதும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறார். இயேசு அப்படித்தான். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் செய்த அத்தனை காரியமும் அவருக்காக இல்லை. ஒவ்வொரு காரியமும் அது நமக்காக. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? அவரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து அன்னைக்கு யூதர்கள் கொடுத்த சாட்சியை விட அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது பார்த்த சாட்சிகள்லாம் நிறைய. பிலாத்துடைய மனைவி கொடுத்த சாட்சி இருக்குல்ல, அவர் ஒரு நீதிபதி. பிலாத்து சொல்றார், இவர்கள் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த பிலாத்து ஒரு குற்றவாளிக்கு தான் தண்டனை கொடுக்கிறார். விளங்குங்க, பிலாத்து யாருக்கு தண்டனை கொடுக்கணும்? அது உலோவிலி. அப்படி கொடுத்தா உலோவிலி சட்டத்துக்கு விரோதமானது. ஆனால் அன்னைக்கு அவர் சொல்றார், இவனை சிலுவையில் அடிமண் கொடுத்தாலும், ஆனால் அவர் சொல்றார், இவரில் நான் ஒன்றையும் காணவில்லை. 100க்கு அதிபதியாங்க ஒரு போர்ச்சவர் என்ன சொல்றார்? மெய்யாகவே இவன் தேவனுடைய குமாரன். ஏனென்றால் அவர் என்ன செய்யறான்? ஈட்டியால குத்துறான். உண்மையில சிலுவையில் அறையப்பட்ட ஆட்களுக்கு ஈட்டியாக குத்தும் பொழுது அவர்களுடைய ரத்தம் வெளியே வரும். ஏன்னால் அவர்கள் பாரினால் அடிக்கப்படையில்லை. ஆனால் இயேசு ஏற்கனவே பாரினால் அடிக்கப்பட்டு ரத்தம் எல்லாம் சிந்தி வேதம் சொல்றது கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் அதை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. நாங்கள் நினைவு கூறும்பொழுது சரியா துக்க முகத்தோடு இயேசு அடிக்கப்பட்டார், இயேசு காயப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார் என்றால் அவரே யோசிப்பார், என்னடா இவங்களெல்லாம் நான் சுமந்து வச்சுக்கிறேன். விளங்குது? இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஏன் இந்த இண்டிபெண்ட் இயேசுனாண்டால் நான் சில நாடுகளில் நிற்க அது நடந்திருக்கு. ஹொலண்டில் இந்த ஆமிக்காரர்களுக்கு ஒரு சொல்லி ஒரு கொண்டாட்டம் உங்களுக்கு தெரிய முடியாது. அப்போ நான் போய் சரியான சனம் அவங்க சொன்னாங்க, அந்த இராணுவம் இருக்குல்ல, இராணுவம் அந்த போரில் தங்களோட கைகளை கால்களை இழந்து மக்களுக்காண்டி யுத்தம் செய்து தங்களோட உயிரை தியாகம் செய்தான்னு சொல்லி அங்கே படங்கள் எல்லாம் போட்டிருக்கும். பார்த்துங்க, ஒவ்வொரு அடையாளம் போட்டிருக்கும். அப்போ போன பொழுது அவர்கள் என்ன பார்க்குறாரு என்றால், இவர்களால் நாங்கள் வாழ்கிறோம் சரிதானே, ஆனால் இவர்களால் நாங்கள் நித்திய ஜீவனை பெற முடியாது. அவர்களுக்கும் இயேசுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இவர்களால் நாம் நன்மை பெற்றிருக்கிறோம், சுதந்திரமாக வாழ்கிறோம். ஆனால் ஒன்று எங்களுக்கு கிடைக்காது, என்னவா? நித்திய ஜீவன். அப்போ இயேசுவை நாங்கள் பின்பற்றுவதற்கு என்ன காரணம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் ஒரு நாள் நீங்கி, அந்த சொல்ற எல்லாருடைய முகங்களிலும் சந்தோஷம் இருக்குமா? வெளிப்பட்டத்தில் இருக்கு என்னண்டு, எல்லோருடைய முகங்களிலும் துக்கம் இருக்காது. ஆனால் இது நாங்கள் இன்னும் பார்க்க இல்லை, எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கள்ளன் ஒரு கள்ளன் சொல்றான், இவருக்கு இது நடக்கத்தான் வேணும். இன்னொருவன் கள்ளன் சொல்றான், அப்படி இல்லை, நாங்கள் எங்கட பாவங்களுக்காண்டி நாங்க சுமக்கிறோம் சிலுவை, நாங்க தொங்குறோம். ஆனால் இவரோ அப்படி இல்லை. என்னட்டு அவன் கேட்கிறான், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறும். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், இன்றைக்கு என்னோடு கூட
பரதேசில் இருப்பான் என்ன அர்த்தம்? அன்றைக்கே அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை என்ன நடந்தது சிலுவையில் கிடைச்சிது. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ், எங்களுக்கு ஒரு ப்ரூவ். எங்களுக்கு அங்கே நடந்ததை நாங்கள் தியானிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யணுமா? தியானிக்கும் போது எப்படி தியானிக்கிறோம்? சந்தோஷமாக தியானிக்கிறோம். உங்களுக்கு மகாத்மா காந்தின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு ஏன் மகாத்மான்னு வந்தது என்றால், அவர் மகாத்மாக இல்லை, அந்த பேர் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், அவர் சாதாரண மனுஷனாக இருந்து மேன்மையான காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, 2 காரியம் நடந்தது. ஒருவன் அவரை 38 வருடமாக கொலை செய்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கிறார். கோட்சை என்றவன், நான் வாசித்து பார்த்த சரித்திரத்தை, 38 வருஷமாக எப்படி அவரை கொலை செய்யலாம்னு தெரிஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் விடுதலை செய்யப்பட்டு, அவர் எங்களுக்கு விடுதலை, இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த, இந்தியாவில் உள்ள சகல மக்களையும் விடுதலை வாங்கி கொடுத்த பிறகு அவரை என்ன செய்யணும்னா சுட்டுக் கொலை விட்டார். ஆனால் அந்த மகாத்மா காந்தி எங்களை நித்தியத்துக்கு அழைத்து கொண்டு போக முடியாது. எங்களை சுதந்திரம் வாங்கி கொடுக்கலாம். அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இண்டிபெண்டன்ஸ் இதை யோசிச்சு பாருங்க. அவர்கள் என்ன செய்தார்களோ, என்ன ராஜ்யம் செய்தார்களோ, அதுதான் இன்று வரைக்கும் நடக்குது. அப்போ சுதந்திரம் கிடைச்சதோ இல்லையோ சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டோ, இலங்கை சுதந்திரம் கிடைச்சிட்டோ, என்னத்தில் சுதந்திரம் கிடைச்சது? ஒரு மொழியில் சுதந்திரம் கிடைச்சிருக்கணும். இந்த இங்கிலீஷ் தான் எங்களுக்கு. ஹலோ ரமேன், இந்தியாவில் நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்குனீங்க, தமிழ் பேசலாது. இந்த இடத்துல தமிழ் பேசலாது. அங்கே போட அரைவெல்னு போட்டாருக்கு என்ன பேர்? தமிழா? வெல்கம்ண்டா தமிழா? சியூபா எல்லாம் தமிழா? அதுக்கு பிறகு தான் தமிழ். அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். இயேசு அப்படி இல்லை. இயேசு என்ன செய்தாராம்? சாத்தானிடத்திலிருந்து, அவனுடைய செய்கைகளில் இருந்து, அவன் செய்த அக்கிரமத்தில் இருந்து அன்பு ராஜ்யத்துக்குள்ள எங்களுக்கு அதான் சொல்லுது, அந்தகாரமான இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்துட்டார். விளங்குது உங்களுக்கு? அப்ப தற்காலிகமான வாழ்க்கையிலிருந்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு வந்துட்டார். இதுக்கு என்ன செய்தாராம்? அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். என்ன செய்தாராம்? எங்களுடைய சாபங்களை முன்மொழியில் சுமந்தார். எங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலையாக்கினார். அப்போ நாங்கள் இப்போ ஒரு புது மொழி, நாங்கள் இங்கிலீஷ் டெனிஸில் என்ன பார்க்குறோம், ஆங்கிலத்தில் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன் என்ற என்ன, நியூ லைஃப் என்ற சர்ச் என்ன, வேற என்ன சொல்கிறோம்? நியூ ஹோப் என்ற, நியூ ஸ்பிரிட் என்ற என்ன, நியூ ஸ்பிரிட் என்ற என்ன, புதிய ஆவி. அப்ப வேதம் சொல்லுது, ஆண்டவர் எங்களை புதிதாக்கினார். என்ன செய்தாராம்? அப்ப அந்த புதிய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு நாங்கள் என்ன செய்யணுமாம்? அவரை நோக்கி பார்த்து அறிக்கை பண்ணி நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தக்காட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த இண்டிபெண்டன்ஸ் கல்வாரி சிலுவையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பகுதி எங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 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 சிறைக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அவமானங்கள் நிந்தைகள் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த அந்த நீங்கள் அந்த இவர்களை அந்த தேசங்களுக்காக போராடினவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு படுக்கை, ஒரு சின்ன டாய்லெட்டு, ஒரு தண்ணி எல்லாம் அப்படி அந்த அந்த கேட்டுக்குள்ளால் அனுப்பப்படும். சாப்பாடெல்லாம் அப்படி தள்ளப்படும். சிலர் எழுதிக்கிறாங்க தன்னோட வாழ்க்கையில் கரப்பா பூச்சி கூட அதுக்குள்ளே இருக்குமா அந்த சாப்பாடு. ஏனென்றால் மற்ற மக்கள் விடுதலை செய்யணும் அவர் பாடுபட்டிருக்கிறாங்க. உண்மைதான். அந்த மாதிரி இவனிடம் இருக்கு. இவங்க வெள்ளக்காரர் வச்சிருந்ததானா இங்கிலாந்து ஆட்சியில் இருந்த அந்த மாதிரி அங்கே சிறைகளை பற்றி நீங்கள் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா உண்மையிலே எங்களுக்கு நடுங்கும். அவ்வளோ கொடுமை. ஆனால் அவர்களால் நாங்கள் விடுதலை அடைஞ்சது உண்மைதான். இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையா? நிம்மதி, நிரந்தரம், சமாதானம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினோம். என்னவா? அப்போ இன்றைக்கு நாங்கள் என்னத்தை தியானிக்கிறோம் என்றால், சிலுவையில் சும்மா இயேசு சிலுவையில் தொங்குறார் இல்லை, சிலுவையில் நிறைய காரியங்களை நாம் அதில் வச்சு பார்க்கும் பொழுது, ஒன்றொன்றா பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் அது மனுக்குலத்துக்கு நித்தியத்துக்காகத்தான் செய்யப்பட்டது. அல்லேலூயா.
இந்த உலகத்துக்காக செய்யப்பட்ட நித்தியத்துக்காக. அதான் சொல்ல இன்னத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி தியானிக்கிறோம் என்றால், ஆண்டவர் பூமியில் இருக்கும் பொழுது என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே நிலைத்திருங்கள், என் பின்னே வாருங்கள். அப்போ என்னிடம், என் பின்னே, என்னிடத்தில், அது மட்டுமல்ல நானே வழி. விளங்குகிறது? அப்போ நாம் அவரை சிலுவையில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களிலும் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோமா? விடுதலையாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்துக்குள்ளேருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன செய்தாராம்? சகலதையும் சிலுவையில் செய்து முடித்தார். எபிரேயரில் எழுதப்பட்டிருக்குது, அவர் மாம்சமான திரை வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். இன்றைக்கு என்ன நாள்? இண்டிபெண்டன்ட். என்னவா? பிள்ளைகளுக்கு என்ன நாள் இன்றைக்கு? சுதந்திரம். என்னத்திலிருந்து சுதந்திரம்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து சுதந்திரம் பெற்றது. யார் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது? எப்படி பெற்றுக் கொடுத்தார்? சிலுவையில். சிலுவையில் என்ன நடந்தது? முன்முடி சுமந்தார், ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அப்போ நான் என்ன நடந்து நடந்து போய் இந்த வசனங்களை வாஜி தியானிக்கிறேன். இது எப்படி மக்களுக்கு சொல்லலாம்? எப்படி மக்களுக்கு சொல்லலாம்? அப்போ அன்றைக்கு இயேசுக்கு முன்னுக்கு நின்ற அத்தனை பேர்களும் பெண்கள், அநேகமான நாட்கள் பெண்கள். தெரியுமில்ல உங்களுக்கு? கடைசி வரைக்கும் இயேசுடைய மரணத்தை கடைசி வரைக்கும் நின்று பார்த்தது பெண்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்து, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் தன்னுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்ய அநேக சேர்ச்சி வழியை பொம்பளை தான் இப்போ உண்டாக்க போட்டுருக்கு. அவர் சொல்லி எங்களை சேர்ச்சியில் 100 பேர் இருந்தால் 70 பேர் பண்ணா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு தான் பாரு. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்கிறது, நாம் இயேசுவை சிலுவையில் பார்க்கும் பொழுது என்ன நடந்ததாம்? எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த விடுதலையை இயேசு எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அவ்வளவாய் அவர் என்ன செய்தாராம்? பாடுபட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த பாடுபட்டபடியினால நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யணுமா? சுதந்திரமாய் வர. உண்மையிலேயே நாங்கள் டென்மார்க்கில் இருக்கிறோம் என்றால், இப்போ நீங்கள் நானும் ஒரு சரித்திரத்தை வாய்ச்சி பார்த்தீங்கன்னா, டென்மார்க்கில் இருக்கிறோம் என்றால் இந்த ஜெர்மன் வழியாக எங்களுக்கு இது கிடைச்சது. எப்படி என்றால், ஜெர்மன் தான் அந்த அகதியில் அக்செப்ட் பண்ணுவோம். தெரியுமா? வெளிநாட்டோட அக்செப்ட் பண்ணி இங்கே வந்து எங்களுக்கும் இது கிடைக்கும். அப்போ அதனால் கிறிஸ்துவுடைய வழி இருக்கிறது. அந்த வழி எங்களுடைய அந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கும் இருக்குது, நித்திய ஜீவனுக்கும் எங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. இயேசு எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டு எங்களை விடுதலையாக்கி வச்சுக்க, டென்மார்க்கில் ஆசீர்வதிச்சுக்க. அல்லேலூயா. இப்போ எங்களோட வேலை என்ன தெரியுமோ? இந்த நாட்டுக்காண்டி ஜெபிக்கணும். எங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ? இந்த நாட்டு மக்களுடைய விடுதலைக்காண்டி, ரட்சிப்புக்காண்டி, வளர்ச்சிக்காண்டி நாங்கள் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் எங்களை ரட்சித்து இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணணும்.